சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவில் ராசி கட்டத்தில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல கண்ணீரையும் வேதனைகளையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால கும்பராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நீங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது மூலமா நிறைய காரியங்களை சாதிச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம கடந்த ஒரு சில மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்க ரொம்ப அவசரப்பட்டு ஒரு சில காரியங்களை செஞ்சு அந்த காரியங்கள் மூலமா தான் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அவசரமா சொந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க. அவசரப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்த வேலைகளை விட்டுருப்பீங்க. அவசரமா நிலம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிருப்பீங்க. அவசரமா வீடு கட்டுறதுக்கு கூட ஒரு சிலர் முயற்சி பண்ணிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் அவசரமா வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி பண்ணி அதுக்காக பணத்தையும் கட்டி ஏமாந்து போயிருப்பீங்க. இதனாலதான் இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க எந்த காரணத்துக்காகவும் அவசரப்படக்கூடாது, நிதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லா விஷயங்கள்லயுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய 50% பிரச்சனைகளை உங்களால ரொம்ப சுலபமா தவிர்த்திட முடியும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுலயும் குறிப்பா இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே சுக்கிர பகவான் உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில உட்கார்ந்திருப்பார். அப்படிங்கறதால இந்த மாதத்துல உங்களுக்கு விபரீதமான ஆசைகள் அப்படிங்கிறது ஏற்படும். பிரம்மாண்டமான ஆசைகள் அப்படிங்கிறது உண்டாகும். யார் சொல்றதையும் கேட்க மாட்டீங்க. நீங்க செய்யறதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே ஏற்படும். முக்கியமா பின் விளைவுகளை பத்தி அதிகமா யோசிக்காம நீங்க ஒரு சில காரியங்கள்ல இறங்குறதுக்கு கூட இந்த டிசம்பர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி நீங்க அவசரமா இறங்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வெற்றிகளை கொடுக்காது. நீங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்யக்கூடிய காரியங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நிதானம் இல்லாம அவசரமா நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி கண்டிப்பா தோல்வி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய அளவிலான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அதே போல விரயஸ்தானத்துல இருக்கிற சுக்கிர பகவான் ஆடம்பர பொருட்கள் மேல ஆசையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆடம்பர வாகனங்கள் மேல ஆசையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். நம்ம ஆடம்பரமா வாழணும், பகட்டா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆடம்பரமான ஒரு சில செலவுகளை செய்யறதுக்கு இந்த சுக்கிர பகவான் உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். முக்கியமா ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு ஆடம்பர சுற்றுலாக்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூட இந்த விரயஸ்தானத்துல இருக்கிற சுக்கிர பகவான் கட்டாயமா ஏற்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லலாம். இதனால கும்பராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாசத்துல உங்களோட மனசை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. ஆடம்பரமான விஷயங்கள் மேல, ஆடம்பரமான பொருட்கள் மேல கவனத்தை செலுத்தாதீங்க. உங்களோட செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்க கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. முக்கியமா வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லைன்னா நிலங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இந்த டிசம்பர் மாசத்தை முழுமையா தவிர்த்திடுங்க. முக்கியமா மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க கூட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. எந்த ஒரு புதிய முயற்சியில நீங்க இறங்கினாலும் சரி அவசரமே படாம நிதானமா அந்த காரியத்துல இறங்கணும் அப்படிங்கறத மட்டும் எப்பவும் மனசுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பெரிய அளவுல லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. பணம் நமக்கு குமிஞ்சிடும், பணம் நமக்கு கொட்டுன்னு கொட்டிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அதே சமயம் உங்களோட வாழ்க்கையை ரொட்டேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாசத்துல கண்டிப்பா இருக்கும். பெரிய அளவுல பண நெருக்கடியோ பெரிய அளவுல பண இழப்புகளோ இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு இருக்காது. முக்கியமா உங்களோட தொழில்ல பெரிய அளவிலான வீழ்ச்சிகளோ அல்லது பெரிய அளவிலான நஷ்டங்களோ இந்த டிசம்பர் மாசத்துல ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம்.
அதே சமயம் நீங்க தொழில மாற்றங்களை செய்யறதுக்கோ, தொழில விரிவாக்கம் செய்யறதுக்கோ, அப்படி இல்லைன்னா தொழில முதலீடு அதிகப்படுத்துறதுக்கோ இந்த டிசம்பர் மாதம் சாதகமான காலகட்டமா இருக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களோட தொழில் இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்குதோ அதே கண்டிஷன்ல அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரிய அளவுல மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த டிசம்பர் மாதம் நீங்க பொறுமையாவும் நிதானமாவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாவே இருக்கும். வேலை செய்யற இடங்கள்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது. சம்பள உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா தான் இருக்குது. அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க வீண் பழிகளை சுமக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில கும்பராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாசத்துல வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால உத்தியோகத்துல இருக்கிற கும்பராசி அன்பர்கள் யாருக்கிட்டையுமே தேவையில்லாம சண்டைக்கு போகாதீங்க, தேவையில்லாம கோபப்படாதீங்க. உங்களோட கோபத்தை உங்களுக்குள்ளேயே மறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களோட சக பணியாளர்கள் எத்தனை வருஷம் உங்க கூட பழகி இருந்தாலும் சரி, அவங்க யாரையுமே முழுமையா நம்பாதீங்க. முக்கியமா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரை நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க, யார் மேலையும் முழுமையான நம்பிக்கையை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பொறுமையாவும் நிதானமாவும் இருந்துட்டீங்க அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கையிலையும் பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. குடும்ப வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் உங்களால கொண்டு போக முடியும். உங்களோட நிதானத்தை நீங்க இழந்துட்டு அதிகமா கோபப்படுறீங்க, அதிகமா டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். முக்கியமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அதுவும் இல்லைன்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களாகவே இருந்தாலும் சரி, இந்த டிசம்பர் மாசத்துல உங்களை கோபப்படுத்துறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யாருமே உங்களை புரிஞ்சு நடந்துக்கவே மாட்டாங்க. அதே சமயம் நீங்க அவங்க எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுலயும் முக்கியமா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமாவே இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு சில தவிர்க்க முடியாத விரைய செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த டிசம்பர் மாசத்துல உங்களோட சொந்த பந்தங்களை நீங்க கண்டும் காணாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சொந்த பந்தங்கள் கூட அதிக அளவுல நெருக்கத்தை காட்டாதீங்க. யாரு உங்களை கோபப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாலும் நீங்க சிரிச்சுக்கிட்டே கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமா சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அல்லது ரத்த சொந்தங்களாகவே இருந்தாலும் சரி, யாரை நம்பியும் பணத்தை கடனா கொடுக்காதீங்க. யாருக்காகவும் சாட்சி கையெழுத்துக்களை போட்டு மாட்டிக்காதீங்க. அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் முக்கியமா உங்களுக்கு ஏற்கனவே பிரஷர் இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளா இருந்தாலும் சரி, உடனடியா மருத்துவமனைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுலையும் குடிக்கிற தண்ணிலையும் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. நீங்க குடிக்கிற தண்ணி மூலமாகவும் சாப்பாடு மூலமாகவுமே ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே சமயம் இந்த டிசம்பர் மாதத்தோட பிற்பகுதியில, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியில கும்பராசிக்காரங்க கண்டிப்பா சிறப்பான பணவரவை எதிர்பார்க்கலாம். நல்ல விதமான லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்க மாதத்தோட பிற்பகுதியில நிலங்களை வாங்குறதுக்கும் சொந்தமா வீடு அல்லது வாகனங்களை வாங்குறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு சராசரியான வருமானத்தை கொடுத்து நிறைய கோபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.